ஐயனார் துணை சீரியல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற பல்லவனை வெளியில எடுக்கிறதுக்காக இப்ப நம்ம சேரன் எப்படியோ அந்த ஏரியா எம்எல்ஏ கிட்டயே பேசி போலீஸ் ஸ்டேஷனே வர வச்சு ஜாமீன்ல பல்லவனை வெளியில எடுத்துடுறாங்க. அதே டைம்ல காயத்ரி இன்னும் அங்கேயே தானே இருக்கு, காயத்ரியும் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கும் பொழுது, அதெல்லாம் விட முடியாதுமா, அவங்க அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்கோம், அவங்க வராங்க, அவங்க வந்த உடனே வார்ன் பண்ணி அவங்களோட அனுப்பி வைக்கிறோம், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம பல்லவனை அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ பல்லவனை வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போனதுலேருந்து நம்ம சேரன் பாண்டியன் எல்லாம் பாண்டியனில் சோழன் இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அடிக்கிறாங்க. ஏண்டா படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு, எப்படா ஒரு பொண்ணை அழைச்சிக்கிட்டு ஒரு போய் லாட்ஜில் ரூம் போடலாம் அப்படின்னு ரொம்ப பயங்கரமாக திட்டுறாங்க. ஆனால் நம்ம பல்லவன் இருந்துக்கிட்டு நான் எந்த தப்பும் பண்ணவே இல்லை, அவங்க என்னை தப்பாக அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு போயிட்டாங்க, போதைப்பொருள் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி தான் அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க, அதெல்லாம் நான் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறாப்புல. ஏண்டா இதை போய் வெளியில் சொன்னால் யாராச்சும் நம்புவாங்களா, நீ தப்பே பண்ணலனாலும் யாரும் நம்ப மாட்டாங்கள, ஏன் இப்படி பண்ண, அது என்ன ஒரு பொண்ணை ரூமுக்கு அழைச்சிக்கிட்டு போகிறது, ஏன் பேசுகிறதுக்கே வேறு இடமே இல்லையா, எவ்வளோ இடம் இருக்குது, எதுக்கு ஹோட்டலுக்கு போனேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் திட்டுறாங்க, பல்லவனை அடிக்கிறாங்க. கடைசியாக நம்ம நடேசனுக்கும் பயங்கரமாக கோபம் வந்து, என்னடா உங்கள் அம்மாவோட புத்தி அப்படியே உனக்கு வந்துருச்சா அப்படின்னு சொல்லி பல்லவனை பயங்கரமாக திட்டுன்னு திட்டிவிட்டு, ஒழுங்க மரியாதையாக காலேஜுக்கு போனோமா வீட்டுக்கு வந்தோமான்னு இருக்கணும், இதுக்கப்புறம் இப்படி ஒரு வேலை பண்ணுன நீ காலேஜுக்கு போக முடியாமல் உன் கை காலை உடச்சி வீட்லேயே போட்டுருவேன் அப்படின்னு திட்டிவிட்டு போகிறாப்புல. நம்ம பல்லவனும் யார் யார்கிட்டயோ போய் பேசி சமாதானம் பண்ணி முயற்சி பண்ணுறாப்புல. ஆனால் எல்லாருமே மறுபடியும் திட்ட தான் ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில் நம்ம நிலா தான் பல்லவனுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதோட இன்னும் எபிசோடு முடிஞ்சிடுச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு.